அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் டேட் வந்து நாளையோட லாஸ்ட் டேட். ஸோ நாளைக்குள்ளே எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் போடாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? எங்களுக்கு சிபிஎஸ்சி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வந்து டிசி வந்து வரலை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் 6ஆம் தேதிக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே போய் அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு போடுறீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் அப்ளிகேஷன் போடுறீங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்கும் நீங்கள் இதில் தான் அப்ளிகேஷன் போடுறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 3 காலேஜும் ஒன்றா சேர்ந்து வர ஒரே அப்ளிகேஷன் இதுதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இடஒதுக்கீடை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஎன்ஏக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க வித் 7.5 ரிசர்வேஷன். நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தோம் 7.5 ரிசர்வேஷன் என்ன பண்ணணும், அவங்களோட எமிஸ் நம்பர் ரொம்ப கரெக்டாக அப்ளிகேஷனில் போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் நிறைய பேர் எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தீங்க. அதில் எமிஸ் நம்பர் செக் பண்ணும்பொழுது டிஎன்ஏவில் எமிஸ் நம்பர் செக் பண்ணும்பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சலுகை வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெயில் வந்து, அதாவது எல்லாருக்குமே வந்து மெயில் ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு வந்திருக்கு அப்படின்றத கிளியராக பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளியராக 7.5 ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அப்போ வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகும்பொழுது அதில் போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஸோ என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இதுதான். டிஎன்ஏ ப்ரௌச்சர்லேயே இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கும். எல்லாருமே டிஎன்ஏ ப்ரௌச்சரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 58வது பக்கத்தில் இந்த ப்ரௌச்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அனெக்சர் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ 6th to 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட தனியாக சைன் வாங்கி சீல் வாங்கிக்கோங்க. அதே போல் 8th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஹெட் மாஸ்டர்ட்டையும் சைன் வாங்கி இங்கே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஓ, ஓகேங்களா, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இவங்கள்ட்ட ஃபைனலாக நீங்கள் சைன் வந்து வாங்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். உங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எங்கே வாங்கணுன்றதை கிளியராக. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் வாங்க. யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கோ அவங்க மட்டும் இதை கிளியராக பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த ப்ரௌச்சர். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிங்க, சார் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்னா என்ன, அதை எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்று நீட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் நமக்கு கால் பண்ணுறவங்க, சார் நான் நீட்டும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன், அதே போல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன், எனக்கு நீட் வந்துச்சுன்னா நான் நீட்டுக்கு போயிடுவேன், இல்லைனா கண்டிப்பாக பிஎஸ்சி அக்ரி தான் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் மூலமா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும், மார்க் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீட்டோட எக்ஸாமில். ஸோ அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருப்பீங்க. அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் தான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பெஸ்ட்டாக கண்டிப்பாக நம்ம வந்து மார்க் லெவல் கம்மியாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லிட்டு டாப் கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக படிக்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஃபிலியேட்டட் காலேஜ் சில பேர் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்க கட் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜ் தான் வருதுன்னா என்ன ஆகும், அங்கே உள்ள ஃபீ ஸ்ட்ரக்சர், அங்கே இருக்க டொனேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கும் அதே லெவலுக்கு தான் ஆகும். அப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் போகும்போது நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, கோயம்புத்தூர், மதுரைன்னு டாப் காலேஜஸில் படிக்கிறீங்க. இந்தியாவிலே டாப்பஸ்ட் காலேஜ், டாப் 5ல் இருக்க ரேங்கிங்கில் இருக்க யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போறீங்க. ஸோ இந்த ஆப்ஷனை எல்லாருமே யோசிங்க, இதை பற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இமீடியட்டாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு அப்ளிகேஷனே நீங்கள் போட்டிருந்தாலும் நம்ம இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜெனரல் அப்ளிகேஷன் போட்டவங்களும் தாராளமாக இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் நம்ம ஜெனரலாக போட்டுட்டோம், நமக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா போக முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. உடனே ஒரே ஒரு மெயில் டிஎன்ஏக்கு மெயில் பண்ணி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா உங்களுக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் வாங்குறதுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.